பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினி இனி வந்து நான் மூஞ்சிலே முழிக்க விரும்பல. ஸோ ஒரு ரசிகனுக்கு ரஜினி என்ன மாதிரி வாய்ப்பை தராரு அப்படிங்கிறது வந்து இது இன்னொரு உதாரணம். ஏற்கனவே கார்த்திக் சுப்புராஜ் வந்து பண்ணிட்டாரு, டைஹார்ட் ஃபேனு. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். 173 எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து இந்த அறிவிப்பு வந்துட்டு யார் இயக்குனர்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1 month கேப்லயே அதை பண்ணிட்டாங்க, ஸ்பீடா பண்ணிட்டாங்க. அவர் சுந்தர்சி இந்த படத்துல இருந்து விலகுறேன்னு சொன்னது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப நல்ல முடிவு அவர் சொன்னது. ஏன்னா பண்ண முடியும்னா பண்ணணும், இல்லைன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரி வெளியே போயிடணும். அந்த இதுல அவர் வெளியே போனார். அதுக்கு இன்னொரு காரணம், நம்ம வெளியே போயிட்டா உடனே அந்த ப்ராஜெக்டுக்கு ஏத்த ஒரு ஆளை வந்து அவங்க சீக்கிரமா கொண்டு வர முடியும். நான் இப்போ ஒரு 2 மாசம் இழுத்தடிச்சுட்டு வெளியே போனார்னா எல்லாமே இவங்களுக்கு தான் கஷ்டம். அது ரொம்ப சரியா அவர் பண்ணிட்டாரு. அப்போ இருந்து வந்து சரியான ஆட்களை தேடிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அண்மை காலத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கதைக்காக மெனக்கெட்டு பார்க்கல. இவ்வளவு தூரத்துக்கு சலிச்சு இத்தனை பேரை தேடி இவ்வளவு பேர்கிட்ட கதை கேட்டு அதுல வந்து ஒரு ஏற்கனவே கேட்ட ஒரு கதை அவருக்கு ஏத்த அவர் கேட்ட மாற்றங்கள் எல்லாம் செஞ்ச பிறகு அதை அக்செப்ட் பண்ணிட்டு சிபி சக்கரவர்த்தியை உள்ள கொண்டாண்டார். இது வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பே ரஜினி கேட்ட கதை தான். ஆனா அவருக்கு சில இது இருந்தது, இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு. அதையெல்லாம் சரி பண்ணி ரஜினிக்கு ஏத்த ரஜினிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சிபி சக்கரவர்த்தி பண்ணியிருக்காரு. பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினி இனி வந்து நான் மூஞ்சிலே முழிக்க விரும்பல, அந்த பையனை என் காம்பவுண்டு பக்கமே சேர்க்காதீங்க, அந்த அளவுக்கு அப்படிலாம் பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அவன் வந்து எப்படின்னா, அந்த படம் முடிச்சுட்டு 4 ஆண்டுகள் ஆன பிறகு வேற படம் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இவருக்காக, ரஜினிக்காக. ஆமா, வேற படம் பண்ணவே இல்லை. 4 வருஷம் ஒரு படம் சிவகார்த்திகேயன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆமா, சிவகார்த்திகேயனுக்காக ஒரு படம் டான் அது டான் பண்ணிட்டாப்ல. அதற்கு அடுத்த படம் ரஜினி படம் தான். ஆனா வந்து அது அப்போ நடக்கல. ஆனாலும் வந்து அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணான், பக்காவா ரெடி பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தான். இடையில வந்து சில பேர் கதையும் சொன்னாப்ல. ஆனா இது ரஜினிக்கு வந்து அந்த கதை மனசுலயே இருந்தது. சரி, இதை வந்து நம்ம என்ன செஞ்சா நமக்கு ஏத்த மாதிரி மாற்ற முடியுமோ அதை சொல்லி மாற சொல்லி இதை. ஆனா இப்ப ரஜினியை நீங்க நினைக்கும் போது என்ன, ஒரு அந்த மெத்தடாலஜி சூப்பரா இருக்கு. என்னன்னா, ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படம் வருது, அந்த டைரக்டர் கூப்பிட்டு வாழ்த்துறாரு. அந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சு போயிட்டுனா ஒரு கதை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஆமா, ஆனால் அவங்க லைன் அப்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆமா, ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது அவங்களை அப்படியே தூக்கிடுறாரு. ஆமா, அதனால அந்த மெத்தட் வேற மாதிரி இருக்கு. ஆமா. இப்போ இந்த பையன் சிபி வந்து ரஜினியோட தீவிர ரசிகன். அவருடைய அந்த சோசியல் மீடியா பதிவுகள்லாம் பார்த்தா தெரியும். நான் பிறந்ததுலேருந்தே நான் ரஜினி சார் ஃபேன். நான் அதே போல் 15 வயசுல ரஜினி சாரை பார்த்துருக்கான். அதுக்கப்புறமா இந்த டான் முடிச்சுட்டு பார்த்துருக்கான். டான் முடிச்ச சில நாள்லேயே வந்து ரஜினி சார்கிட்ட இருந்து அழைப்பு படம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ரசிகனுக்கு ரஜினி என்ன மாதிரி வாய்ப்பை தராரு அப்படிங்கிறது வந்து இது இன்னொரு உதாரணம். ஏற்கனவே கார்த்திக் சுப்புராஜ் வந்து பண்ணிட்டாரு, டைஹார்ட் ஃபேனு. இவன் வந்து ரஜினிக்காக 2 கதை பண்ணி வச்சிருக்காரு. அதுல ஒரு கதை இப்போ ஓகே ஆகியிருக்கு. அவனுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த இன்னொரு கதையும் ஓகே ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு இடையில வந்து நிறைய இயக்குநர்களோட பெயர்கள் அடிபட்டது. அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் மாறி இவர்கிட்ட. ஆமா, அவரு பேசியிருக்காரு எல்லார்கிட்டையுமே. இப்போ நித்திரன் சாமிநாதன் அந்த டைரக்டர், அப்புறம் அந்த பார்க்கிங் படத்தோட டைரக்டர் பாலகிருஷ்ணன். ஆமா, ராம்குமார் பாலகிருஷ்ணன், அவரு எல்லார்கிட்டையுமே கதை கேட்டுக்கிறாரு. கார்த்திக் சுப்புராஜ் ஏற்கனவே கதை கொடுத்துருக்காரு. கதையை வந்து ரஜினி கிட்ட தான் இருக்கு. அவருக்கு என்னன்னா, அந்த கதை வந்து என்னோட படமாவே இருந்தா கூட நான் ஏற்கனவே பண்ண படத்தோட சாயல் இருக்குல்ல, அதுல இருந்து வெளியே வரணும்னு அவர் விரும்புறாரு. இப்ப இவங்க எல்லாம் கதை சொல்றாங்கல்ல, ஒன்லைன் சொல்றாங்க, நல்லா இருக்கு, டீட்டெயிலா சொல்லுப்போம் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு இடத்துல ரஜினி படமே அதுல இருக்கு. அப்போ அவர் பண்ணாத ஸ்கிரிப்டே கிடையாது, ரஜினி பண்ணாத ஜானரே கிடையாது. இல்ல, அவருக்கு தெரியாத ஸ்கிரிப்டும் கிடையாது. ஆமா, தெரியாத, அவரே ஒரு பெரிய டைரக்டர் தான். அதனால ரஜினி வந்து இந்த முறை ரொம்ப தெளிவா, என்ன கமலுக்கு படம் பண்றாரு, பெரிய ஹிட் அடிக்கணும் அந்த படம். எந்த விமர்சனமும் விமர்சனம் வந்து வரலாம், தப்பு இல்லை. ஆனா
ரொம்ப நெகட்டிவ் வரக்கூடாது, அதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. அதனாலதான் இவ்வளோ பார்த்து பார்த்து வந்து இதை பண்றாரு. இல்ல இந்த படம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்ப கமல் வந்து இதுல வருவாரு போவாருன்னு ஒரு விவாதம் இருந்தது. ஆமா ஆமா இப்ப வந்து கமல் வந்து தயாரிப்பு லெவல்ல தான் இருப்பாருன்னு தோணுது. ஆமா. அப்படிதான் இது முழுக்க முழுக்க ரஜினி படம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க அறிவிப்பு எல்லாமே அப்படித்தான் இருக்கு. அதே போல ரஜினியோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி அப்படியே ரஃபா, அந்த பழைய முரட்டு கால அந்த காலகட்டத்தில் ரஜினி மாதிரி தெரிஞ்சது பார்க்கறதுக்கு. அதே போல இதுக்குன்னே ஒரு பாட்டு ஒன்று விட்டுருந்தாரு நம்ம அனிருத்து, ரொம்ப சிறப்பாக இருந்தது பாட்டு. ரஜினிக்கேத்த அந்த வரிகள், ஃபயரான வரிகள் நல்லா இருந்துச்சு. இவன் வந்து இந்த என்ன விரல் தலை கோதுனா தீ பருவமே அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா எழுதியிருந்தாங்க. அந்த கதை அப்படிங்கிறது நம்ம இப்போ எதுவும் கெஸ் பண்ண முடியாது. பல பேர் அதுக்குள்ள கதையை வந்து எழுதிட்டாங்க, இது ஒரு டெய்லர் கதை, இது ரஜினி டெய்லர் நடிக்கிறாரு, இப்படி எல்லாம் போட்டு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டிசைன்ல வந்து கத்திரிக்கோல் மாதிரி டிசைன் இருக்கு, 4-5 கத்திரிக்கோல் இருக்கிற மாதிரி. இது கூட ஜாலியா தான் இருக்கு, ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல ஒரு கதை. அப்புறம் சட்டை பட்டன் இருக்கு, அப்புறம் துப்பாக்கி குண்டுகள். இதுக்கு பேரு டீகோடிங். டீகோடிங். இதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஜினி வந்து ஒரு டெய்லரு, அவர் வந்து அவருடைய டிராவல்ல வந்து இப்போ ஒரு தீவிரவாதிகளை சந்திக்க வேண்டியதாகுது, அதுதான் வந்து கத்திரி பட்டனு துப்பாக்கி. இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன் உங்களுக்கு, கத்திரிக்கோல்ல ரத்தம் சொட்டுற மாதிரி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கதை அடிக்கலாம். அதுக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் இப்படிதான் பண்ணுவாரு, ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும் கத்திரிக்கோல்ல. ஸோ அந்த மாதிரி கதைகள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இப்போ வந்து ஜெயிலர் 2 எப்படி ஓரளவுக்கு முடிஞ்சிட்டா படம்? ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. அவரே சொன்னாரு 90% மேல முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னாரு. அது இந்த மாசமே கூட முடிய வாய்ப்பு இருக்கு. இடையில பொங்கல் அந்த லீவ் எல்லாம் இருக்கு. இந்த மாசம் இறுதிக்குள்ள படம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஜனவரியில படம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஷூட் வந்து அடுத்தது ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு பிறகு. ஆமா, அதுக்கப்புறமா வந்து ஏப்ரல் மாசம் இந்த படத்தோட படப்பிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மார்ச் ஏப்ரல் அது முடிஞ்சு அடுத்த 2027 பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ், அதை அறிவிச்சுட்டாங்க. எல்லாமே இப்போ பிளான்டா இருக்கு அப்படின்னு. ஆமா, இந்த படம் வந்து எல்லாமே பக்கா பிளான்டா இருக்கணும் அப்படின்னு ரஜினி விரும்புறாரு. ஏன்னா நீங்க கூலி பார்த்தீங்கன்னா அது பிளானே இல்லை, அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. டைரக்டர் முடிவு, கதை, ஷூட்டிங்கு, எப்போ முடிக்கணும், எப்போ ரிலீஸ் பண்ணணும், எல்லாமே வந்து டைரக்டர் சாய்ஸுக்கு விட்டாங்க. ஏன்னா அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ படத்தை எடுக்கும்போது வந்து சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, எனக்கு போதிய டைம் தரல, அவசரப்படுத்திட்டாங்க, இதுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து நான் நினைச்சதை எடுக்க முடியலன்ட்டான். அப்ப இதுல இங்க ஒரு குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ணுட்டாங்க. ரஜினி சார் எதிரையும் தலையிடல, சொன்னதை மட்டும் செஞ்சுட்டாரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சுத்தமா தலையிடவே இல்லை, முழு சுதந்திரம் கொடுத்துரும் அவன் இஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணாரு இந்த டைரக்டர். இங்க வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது, எல்லாம் பிளான்டா இருக்கணும். இன்னொன்னு, இந்த பையன் புது பையன் ரஜினியை மட்டுமே அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுவான், தன்னுடைய ஆதர்ச நாயகன் இவர் இப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வான். அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து இப்படி பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சுந்தர்சியே வந்து லைட்டரா ஒரு படம் பண்ணணும்னு விரும்பிதான் சுந்தர்சிட்ட போனா சொன்னாங்க. இந்த படமும் அதே வெயில்ல இருக்குமா, லைட்டர் வெயில்? இது ஒரு ஃபேமிலி பிளஸ் ஆக்ஷன் ஓரியன்டட் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குடும்ப கதை தான், ஃபேமிலிஸ் பேஸ் பண்ணது. ஏன்னா அந்த கேப்ஷன் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஹீரோ இருக்கு, ஒவ்வொரு ஹீரோவின் பின்னாலும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்ற கேப்ஷன் இருக்கு. அதுல முழு கதையுமே ஓரளவுக்கு தெரியும். குடும்பம் தான், ஒரு குடும்பத்தை மையப்படுத்திய ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட படம், அதுல தெரிஞ்சிருது இல்லையா? இப்போ வந்து இப்ப இந்த ஏவிஎம் சரவணனோட படத்திறப்புல ரஜினிகாந்த் பேசுனது கொஞ்சம் ஒரு உருக்கமா இருந்தது. ஏன்னா, எனக்கு பிடித்தவர்கள் எல்லாமே இல்ல இப்ப அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கேன். ஒரு அனாதை ஆயிட்ட உணர்வு இருக்கு அப்படின்னாரு. அது ஆத்மார்த்தமா அவர் சொன்னது. ஏன்னா அவர் சொன்ன அந்த ஆளுமைகளை பாருங்க, எல்லாருமே தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஆளுமைகள், ரொம்ப கொண்டாடப்பட்டவர்கள், ரொம்ப நேர்மையானவர்கள். அவங்களுடைய தனிப்பட்ட அந்த மோட்டிவ் எல்லாம் வேற. ஆனா ஹானஸ்டா சொன்னா அவங்க எல்லாருமே தங்களுடைய தொழிலில், தங்களுடைய அந்த குணத்தில் ரொம்ப நேர்மையா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். குறிப்பா சொல்றதுன்னா விவேக்கோட மரணம் கூட அவருக்கு ரொம்ப நிச்சயமா. விவேக்கெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இழப்புங்க, அதெல்லாம் பேரிழப்பு. நல்ல மனிதர்கள் அப்படி இழந்து போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதைத்தான்
அவர் சொன்னார், இவங்கெல்லாம் போனது எனக்கு வந்து ஒரு அனாதை ஆயிட்ட உணர்வு அப்படின்னாரு. எனக்கு அந்த பேச்சில் நான் பிரமிச்சு போனது ஒன்று இருக்கு புத்தன், நம்ம பதிவு பண்ணதை. அவர் வந்து இந்த பட்டியல் போடுறாரு, அதாவது கேபி சார், பஞ்சு சார், ஆர்.எம். வீரப்பன், எஸ்பி முத்துராமன், இல்லை அதுதான் சொல்ல வரேன் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு. சோ சார் இப்படியெல்லாம் போடுறாரு. போடும்போது நான் யோசிச்சேன், என்னடா எஸ்பிஎம் விட்டுட்டாரு அப்படின்னு நான் யோசனை இருக்கேன். சொல்லிட்டு இவங்கெல்லாம் அசையா சொத்துக்கள் மாதிரி, இவங்கெல்லாம் வந்து இந்த நம்ம விட்டு பிரிந்து போனதுங்கிறது எனக்கு ஒரு அனாதையிட்டு உணர்வை தருதுன்னாரு. ஆஹா, எவ்வளோ கேர்ஃபுல்லா வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது. இந்த பட்டியல நீங்க எஸ்பிஎம் இப்ப சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? அப்போ ஒரு மேடை பேச்சு அப்படின்னும் போது கூட அசால்ட்டா பேசிட முடியாது. கவனிப்பா, ரொம்ப கவனிப்பா, ரொம்ப நிதானமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் அதுதான் ரஜினியை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஜென்ரலா எல்லாரையும் சொல்றாருன்னு நினைக்கிறோம். அவரு உயிரோட இல்லாதவங்களும் சொல்றாரு. அவங்கள தனியா எஸ்பிஎம் பார்த்த உடனே காலில் விழுந்துட்டாரு மேடையில. அது பாத்தீங்களான்னு தெரியல. வராரு எஸ்பி முத்துராமன், வரவேற்கிறாரு, உடனே காலில் விழுந்து தன் மரியாதையை வந்து தெரிவிக்கிறார். அது எல்லாத்துலயுமே வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு முன்னுதாரணம், எல்லாருக்குமே ஒரு பாடம். உண்மையா பெரிய லெசன் அது. இப்போ வந்து ஜெயிலர் 2 ஷூட்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, அந்த மாதிரி ட்ரெய்லரு இதெல்லாம் எப்போ வெளிவரும்? அதுக்கு இனி வரும். இந்த இப்போ ஒருவேளை தமிழ் புத்தாண்டுக்கு கூட ஏதாவது வரலாம். பொங்கல் டைம், பொங்கலை கூட ஏதாவது அப்டேட் கிடைக்கலாம். அதே போல் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை இடையில் கூட ஏதாவது ஒரு இதை சன் பிக்சர்ஸ் அறிவிக்கலாம். சன் பிக்சரை பொறுத்த வரைக்கும் இனி அந்த ப்ரொமோஷனில் தீவிரமாக இறங்கிடுவாங்க. தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ஒரு இது வருது, ஒரு பரபரப்பாக இருக்கிற ஒரு காலகட்டம் வரப்போகுது. தமிழ் சினிமா வந்து யார் வந்தாலும் யார் போனாலும் வந்து அது எப்பயுமே அந்த கோலாகலத்துக்கு குறையவே இருக்காது. இப்போ இதில் வந்து விஜய் இப்போ இந்த ஃபீல்டை விட்டு போறாரு அப்படிங்கிற பேச்சு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சினிமாவை பாதிக்காது. இந்த படம் அடுத்த படம் வரிசையா இருக்கு, வரிசை கட்டி நிற்கிது அப்படின்ற மாதிரி தான். இந்த ஆண்டு ரொம்ப பெரிய படங்கள் நிறைய இருக்கு, செலிப்ரேஷன் நிறைய இருக்கு. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.